வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சோள தோட்டத்தை எப்படி பாதுகாக்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம அதாவது எப்படி சிரமமே இல்லாமல் செலவுமே இல்லாமல் அந்த தோட்டத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ட்டு. சில பேர் நினைக்கலாம் என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு. சோளம் போட்டதுலேருந்து கடைசியாக பாருங்கள், அந்த கருது செவந்து வந்ததுக்கப்புறம் அதை பறிக்கிற வரைக்கும் நம்ம அந்த கிளி கூட்டத்துலேருந்தோ அந்த மயில் கூட்டத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணுங்க. அதனாலேயே சில பேர் சோளம் விவசாயம் பண்ணுறதை தடுத்துடுறாங்க. சிம்பிளாக ஒரு டிப்ஸ் நான் அன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட தோட்டம் கிடையாதுங்க, பக்கத்து தோட்டம். அதாவது எங்கள் உளுந்து பாருங்கள் இந்த சைடு இருக்குது, அது போட்டிருக்கிறதுக்கு பக்கத்து தோட்டம். நான் எப்போதுமே பக்கத்து தோட்டத்தை பற்றி நான் அதிகமாக ஷேர் பண்ணுறது கிடையாது. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கரெக்டாக அந்த கருது ஒடிக்கிற நேரங்க. இந்த டைமிங்கில் தாங்க கிளி ரொம்ப அதிகமாக வரும். அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம வீடும் தோட்டமும் பக்கத்தில் இருந்ததுன்னா கூட சமாளிச்சிடலாம். பட் தோட்டம் ரொம்ப தூரத்தில் இருந்தது அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக எந்த டைமிங்க்கு உட்காந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஃபுல்லாக சேதப்படுத்திட்டு போயிருங்க. அந்த கருது ஃபுல்லாக கடிச்சு கொதறிடும். இப்போ கிளி மட்டும் கிடையாதுங்க, மயிலும் அதிகமாக தெரியுது. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா செலவே இல்லைங்க, எந்த செலவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் தேவையில்லாத பாருங்கள், குட்டி குட்டி கயிறு, கொச்சை கயிறு அப்படின்னு சொல்லுவோம், அது இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா டொயின் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கடையில் கிடைக்கும். அதாவது கொஞ்சம் அந்த நரம்புலையும் கொஞ்சம் இதுலேயும் கலந்த மாதிரி இருக்கும். உங்கள் விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். அது கூட நீங்கள் ஒரு பண்டல் வாங்கிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் தொங்குது. இப்போ அந்த கொஞ்சம் இழுத்துக்கிட்டு வந்துருச்சுங்க. அது இது தோட்டம் ஃபுல்லாகவே கட்டணுங்க. அதாவது இப்போ 1 ஏக்கர் அப்படின்னா, இப்போ 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படின்னாலும் பரவாயில்ல. நம்ம காசை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம அந்த மயிலெல்லாம் அந்த கிளியெல்லாம் விரட்டணும் அப்படின்னா இதை தவிர நமக்கு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு அலுமினிய பக்கெட் மாதிரி பின்னாடி ஓட்டை போட்டு பாருங்கள் கட்டி வச்சுருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மரத்தில் கட்டியிருக்காங்க. இது அதாவது எப்போதுமே கிளி பார்த்திங்கன்னா மரம் செடி கொடி அதிகமாக இருக்கிற தோட்டத்தில் தான் அதிகமாக சாப்பிடும். அதாவது இந்த அலுமினிய தேவையில்லாத வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த அலுமினிய பக்கெட்டு, அலுமினிய பாத்திரம் எது வேணாலும். ஏன்னா அலுமினியம் தான் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். சில்வர் அப்படின்னா அப்படி இருக்காது. சவுண்ட் இதில் அதிகமாக கேட்கும். அதனால் இதை எடுத்திருக்காங்க. 4 பக்கமும் ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டிட்டு அந்த 4 கார்னர் ஃபுல்லாக, அதாவது அந்த மூளை ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 4 மூளையிலையும் 4 பக்கெட் இதே போல் கட்டி வச்சு அதில் ஒரு இரும்பாலான ஒரு ராடு, அதாவது சவுண்டு வர மாதிரி. இப்போ காற்றுல ஆடினாலும் நம்மளே லைட்டாக ஆட்டி விட்டாலும் அந்த ராடு அந்த அலுமினிய குண்டானில் பட்டுச்சு அப்படின்னா சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்குங்க. அந்த சவுண்டில் தான் என்னாகும் அப்படின்னா கிளி, மயில், மைனா என்னன்னாலுமே பறந்து போயிடும். ஏன்னா எப்போதுமே சவுண்டு கொடுத்தால் மட்டுமே தான் இதெல்லாம் பறந்து போகும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்டுட்டே தான் இருக்கும், பயப்படவே பயப்படாது. இதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் வீட்டில் கொச்சக்காய் இருந்தாலும் பரவாயில்ல, டொயின் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, 4 பக்கமும் கவர் பண்ணி கட்டிட்டு அதாவது 4 பக்கம் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி வர நீங்கள் கட்டிட்டு 4 மூலையிலையும் இதே போல் அலுமினிய குண்டா, அது அலுமினிய குண்டானோட அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பாலான ஒரு ராடு, அதை சேர்த்து கட்டிட்டீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு குச்சி மாதிரி கட்டுங்க. ஏன்னா அந்த குச்சியில் கட்டி விட்டால் தான் அது அந்த ராடு இந்த அலுமினிய குண்டானில் பட்டு நமக்கு சவுண்டு கேட்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் இதை அப்படி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 4 மூலையிலேயே சவுண்டு கேட்கும். ஏன்னா 4 மூலைக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை, தோட்டம் ஃபுல்லாக சுற்றி வர வேண்டியதில்லை. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் மரத்தில் கட்டியிருக்கீங்க, மரத்தில் தான் நம்ம கட்டியிருக்கோம். அப்படி மரத்தில் கட்டியிருக்கும் போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காற்று அதிகமாக அடிக்கும். காற்று அடிக்கிற நேரத்தில் அதுவாகவே சவுண்டு கேட்கும். ஏன்னா இப்போ நம்ம இருந்து அடிக்கிறத விட காற்றுல அடித்து சவுண்டு கேட்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்த கிளி, மயில் எல்லாமே பறந்து போயிடும். ஸோ யாரோ இருக்காங்க சவுண்டு போடுறாங்க பயந்து தோட்டத்தை விட்டு எல்லாமே போயிடும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் டைம், காலையில், மதியம் எல்லா டைமிங்லேயும் நம்ம அந்த கிளியை விரட்டணும். நம்ம இல்லாத டயத்துலையும் காற்றடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அதுவாகவே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த கிளியுமே தோட்டத்துக்குள்ளே இறங்காதுங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு செலவே இல்லாமல் பண்ணியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இதை வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே சிரமப்படுவாங்க. இப்போ சோளம் தோட்டம் வச்சுருக்கவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிரமப்படணுங்க. நான் அதனால
தான் நான் வந்து அதை கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஆனால் நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சோளந்தோட்டம் போட்டிருந்த டயத்தில் வந்து கிளி விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக 4 மணிக்கே நம்ம தோட்டத்துக்கு போனோம். அப்போ அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் கன்சீவாக இருந்தேன், ரொம்ப சிரமப்பட்டேன். எனக்கு அப்போ வந்து இது மாதிரி தெரியல, இது மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக வந்து பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டதுனால தான் வந்து நம்மளை போல் வந்து தெரியாத பேர் நிறையா பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் வந்து போகிறேன். ஏன்னா லேடிஸ்க்காக தான் நான் வந்து முக்கியமாக போகிறேன். ஏன்னா வந்து இதை வந்து தோட்டத்தை வந்து கவர் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து முக்காசி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து லேடிஸ் தான் வந்து கிளி விரட்ட வருவாங்க. ஜென்ஸ் வந்து அவ்வளோவா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு தோட்ட வேலையும் பார்க்குறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்களுக்காக தாங்க நான் கண்டிப்பாக லேடிஸ்க்காக தான் வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து போடுறேன். மற்றபடி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செயல்படுத்தி பாருங்கள். மற்றவங்க வந்து சோளத்தோட்டம் போட்டுட்டு இது மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம செலவே இல்லாமல் தான் இதை வந்து பண்ணுறோம். ஏன்னா அந்த ட்வைன் வாங்குறதுக்கும் அந்த கயிறு வாங்குறதுக்கு மட்டும்தாங்க நம்ம வந்து செலவு பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து இப்போ நீங்கள் இந்த சோளத்தோட்டம் நீங்கள் போட்டுறீங்க அப்படின்னா வந்து வயல்வெளி அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் மரம் செடி கொடி அதிகமாக இருக்கிற இடம் ஃபுல்லாக நீங்கள் தோட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே உங்களை வந்து சாப்பிட்ருங்க. ஏன்னா எனி டைமும் உங்களால் வந்து கிளி விரட்ட முடியாது. என் தோட்டம் பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, தோட்டம் தூரத்தில் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப அதிகமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து இது மாதிரி சோளத்தோட்டத்தை வந்து பாதுகாக்கிறது இது மாதிரி ரொம்ப சிம்பிளான அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செயல்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து என்னோட சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து என்னோட சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.